நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தாங்க இவ்வளோ பெரிய பிரேக்கிங் நியூஸை இவ்வளோ துணிச்சலாக உங்களுக்காக எடுத்தாந்து கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அதை பார்த்துடுங்க. இது ஏதோ கூகுளிலேருந்து எடுத்த வீடியோவோ இல்லை ஒரு ஏஐ வீடியோவோ அப்படின்னா கிடையாது. நேரடியாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குல்ல, 1.5 கோடி ரூபா பணம் இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்டது தான் இன்னைக்கு கண்டென்ட். ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில் நடந்த ஒரு லோக்கல் பாலிடிக்ஸில் ஒரு 1.5 கோடி ரூபா பணம் கைமாறி ஏமாற்றப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒரு என்னத்துக்காக கைமாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்றும் கிடையாது. ஒரு காங்கிரஸ்காரர், குளச்சல் தொகுதியை சேர்ந்த ஒரு காங்கிரஸ்காரர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு திமுக நபர்கிட்ட நான் இந்த முறை எம்எல்ஏ சீட்டு இந்த கேண்டிடேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது. நான் ஒன்றை இங்கே கேண்டிடேட்டாக நான் கொண்டு வரேன். எப்படிப்பா, எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக தானே ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் கிட்ட போய் அவர் என்னத்துக்கு சீட்டுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னா, குளச்சல் தொகுதி எப்பொழுதுமே காங்கிரஸோடைய கோட்டை. அப்போது காங்கிரஸ் தான் அங்கே ஜெயிச்சிருந்தாங்க, இப்போவும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த முறை நான் இந்த சீட்டை திமுகவுக்கு மாறப்போகுது, குளச்சல் தொகுதி மாறப்போகுது, ஸோ அந்த சீட்டு உங்களுக்கு தான் வரப்போகுது, நான் சபரீசன் சைட்லேருந்து பேசுகிறேன், பெண் நிறுவனத்து சைட்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏமாத்து வேலை நடந்திருக்கு. இதில் ஏமாந்த நபர், இது எல்லாமே கம்ப்ளைண்ட்டாக இவர் ஏமாந்து அந்த பணம் அந்த 1.5 கோடி ரூபா கைமாறி இதெல்லாம் முடித்து இவர் போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் அந்த ஏமாந்த நபர் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கேண்டிடேட்லாம் அறிவிச்சு நாம் இல்லை கேண்டிடேட்டு வேற ஆள் நிற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நபர் ஏப்ரல் 5ஆம் தேதி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னா, அனுப்புனர்லேயே போட்டிருப்பாங்களே அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குங்க, இல்லைன்னா இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பேசவே முடியாது, உடனே கேஸை போட்டுருவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன். பேர் பணத்தை கொடுத்தவருடைய பேர் அஜித், வயது 42, அவருடைய மொபைல் நம்பரும் அந்த கம்ப்ளைண்டில் கொடுத்துருக்காரு. தகப்பன் பெயர் லாரன்ஸ், கன்னியாகுமரி மாவட்டம், முளகு மூடு அஞ்சல், கல்லுவினை. ஸோ இந்த அட்ரஸ் எல்லாமே இருக்குது. இவரை பற்றி இவர் என்ன கம்ப்ளைண்டில் நான் யார் அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்படின்னா, நான் சுய தொழில் செய்து வருகிறேன், நான் திராவிட முன்னேற்ற கழக தக்கலை தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளேன். எனது மனைவி ஜெனிஷா ஆர் ஜோன் தக்கலை தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக துணை செயலாளராகவும் முளகுமேடு பேரூராட்சி தலைவராகவும் உள்ளார். இது கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இல்லையா அஜித், அவரை பற்றி அவர் யார், அவருடைய மனைவி யார் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். யாரை பற்றி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, படிக்கிறேன் கேளுங்க. என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணி எப்படிலாம் பணத்தை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்டோரி சொல்கிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வைங்களேன். யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பொன்னுமுத்து மகன் சாலமன் என்பவர் மேலே இவர் கொடுத்துருக்காரு. கப்பியறை அஞ்சல் அந்த பகுதியில் தான் இவர் தங்கியிருக்காரு. பொன்னுமுத்து மகன் சாலமன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவர் தக்கலை தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போது கம்ப்ளைண்ட் யார் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு, சாலமன் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்தது யார் அப்படின்னா அஜித் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் திமுக காரு, அதில் அந்த பணத்தை வாங்கி ஏமாத்தினவர் காங்கிரஸ்காரு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரலாம். ஏன் அப்படின்னா, இப்போ தான் தாவே காட்சி வந்துடுச்சு, நடவடிக்கை எடுத்துருக்கலாமே, ஈஸியாக நடவடிக்கை எடுத்துருக்கலாமே, ஒரு காங்கிரஸ்கார் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே தான் சட்ட சிக்கலே. இப்போ இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே இருந்திருந்தா இந்த அஜித்தால் ஏதாவது மூவ் பண்ணி நடவடிக்கை எடுத்துக்க முடியும். பட் இப்போ காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிக்குள்ளே போனதுனால, ரூலிங் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுனால இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இந்த அஜித் இவ்வளோ ஆதாரப்பூர்வமாக விற்று வீடியோவோட 1.5 கோடி ரூபா கொடுத்துருக்கேங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எஸ்பி அலுவலகத்தில் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடவே இல்லையா. சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஒரு நம்பர்லேருந்து, அந்த நம்பரும் இந்த கம்ப்ளைண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு மொபைல் நம்பர், அந்த நம்பர்லேருந்து இந்த அஜித் அவருடைய நம்பருக்கு ஒரு கால் வந்திருக்குங்க. கால் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நான் முதல்வரின் மருமகன் சபரீசன் பெண் நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன், அதாவது சபரீசன் கூட லிங்க்ல இருக்கேன், பெண் நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன், பெண் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்,
தங்கள் அவங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வேவில் இந்த குளச்சல் தொகுதியில் வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நின்றுக்கலாம், காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கலாம், ஆனால் இந்த முறை அதை மாற்றி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ திமுக தான் இந்த டைம் திமுக நபரை தான் கேண்டிடேட்டாக நிறுத்துறதுக்கு சபரீசனும் பெண் நிறுவனமும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யாரை நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணப்போ நாங்கள் வந்து நிறைய டேட்டாஸ்லாம் எடுத்து பண்ணோம். சபரீசன் நிறுவனம் சொல்லிக்கல, பெண் நிறுவனம் சொல்லல, நாங்கள் அதை எடுத்தோம் இதை எடுத்தோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ அதை மாதிரி நாங்கள் எடுத்ததில் உங்களுடைய பேர் அஜித் இருக்கீங்களே, உங்களுடைய பேர் தான் வந்து அடிப்படுது. ஸோ நீங்கள் தான் கேண்டிடேட்டாக வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சாலமன் இருக்கார்ல, அவரு அஜித்துக்கிட்ட பேசியிருக்காரு. ஆனால் பேசுகிறப்போ சாலமன் தான் பேசுகிறாருன்னு அஜித்துக்கு தெரியாது. பட் திடீர்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி இதை மாதிரி சபரீசன் டீம்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் தான் கேண்டிடேட்னா யாருக்கும் நம்ப முடியாதுல்ல. அஜித் வந்து ஆரம்பத்தில் இல்லை எனக்கு அது மாதிரி நீங்கள் பேசுறதுல நம்பிக்கை வரல அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. பட் அவர் வந்து நான் உங்களை சபரீசனை நேரில் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்திலே பணம் கேட்க மாட்டாங்களா, நான் ஒரு மீட் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு தானே ஏமாத்துறவன் போவான். ஸோ அதை மாதிரி இந்த அஜித் அவங்கள்ட்ட பேசி அந்த மூளைச்சலவைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை இந்த சாலமன் டீம் வந்து அஜித்துக்கு பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்மளை எப்படி திடீர்னு கேண்டிடேட்டாக, இவருக்கு கேண்டிடேட்டாக வரணுங்கிற ஆசைலாம் இருந்திருக்கு, அதுக்கான முயற்சிலாம் பண்ணியிருக்காரு. பட் முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் இந்த கால் வந்து இவரை நம்ம குழப்பினா குழப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சாலமன் டீம்லேருந்து கால் பண்ணி தான் இந்த அஜித்தை குழப்பியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டெய்லி ஃபோன் பண்ணி இது மாதிரி இன்னைக்கு இந்த ப்ராசஸ் போயிருக்கு, இன்னும் நீங்கள் போயிட்டு உடனடியாக வேட்புமனு தாக்கலுக்கு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணுங்க, அதாவது கட்சிக்குள்ள நீங்க வேட்பாளராக வரணும் அப்படின்னு மனு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. சபரீசன் டீம்லேருந்து பேசுகிறோம், பெண் நிறுவனத்துலேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு வாய்ப்பு வருது அப்படிங்கிறப்போ நம்பிக்கை வரும்ல. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் சென்னை வாங்க, நான் சபரீசனையே மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி பணம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பணம் கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 கோடி ரூபா பணம் நீங்கள் கட்டினீங்கன்னா சபரீசன் வந்து உங்களை மீட் பண்ண தயாராக இருக்காரு, கட்சியோடைய செலவுக்கு வேணும், மற்றபடி நீங்கள் தான் கேண்டிடேட்டு குளச்சல் தொகுதியில் அப்படின்னு சொல்லி அஜித் ஆசை வார்த்தை காட்டினதும் அஜித்தும் ஓரளவுக்கு அப்புறம் அப்படியே சரி நாம தான் கேண்டிடேட்டு சபரீசன் டீமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ஆனால் 3 கோடி ரூபா பணம் அப்படிங்கிறத நான் எங்கே ரெடி பண்ணுவேன், 3 கோடி ரூபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட சொல்லிட்டு ஒரு பக்கம் கேண்டிடேட் ஆகணும்னு ஆசை, இன்னொரு பக்கம் 3 கோடி ரூபா பணம் கேட்குறான், எங்கே ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருந்த டைமில் தான் அந்த திரும்ப இந்த கால் வந்து காலையில் மதியமும் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் பேசுகிற மாதிரி திரும்ப ஏன்னா பணம் வேணுங்கிறோம் அப்படி தானே பண்ணுவான். திரும்ப கால் பண்ணி நீங்கள் 3 கோடி ரூபாய் ஒரே பேக்கேஜாக ரெடி பண்ண முடியா, ஒரு 1.5 கோடி ரூபா ஃபஸ்ட்டு கேஷாக கொடுங்க, அடுத்து ஒரு 1.5 கோடி ரூபா வந்து செக்காக போட்டு கொடுங்க அப்படின்னு அந்த சாலமன் டீம்லேருந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் பேசுகிறப்ப தான் நீங்கள் வாங்க, நீங்கள் சென்னைக்கு வாங்க, சென்னையில் நாங்கள் சபரீசனை உங்களை மீட் பண்ண வைக்கிறோம், நீங்கள் அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அஜித்தும் இதை நம்பி இவன் பேசுனது, இந்த சாலமன் இவங்க பேசுனதெல்லாம் நம்பி இந்த டீம் கிளம்பி இங்கேருந்து சென்னை போயிருக்காரு. சென்னை போயிட்டு ஒரு ஹோட்டலில் அவங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்தையுமே இது எல்லாமே ஃபோன் கான்டாக்ட்லேயே நடக்குதுங்க. கட்சிக்குள்ளே எப்படிலாம் நடக்குது பாருங்கள். ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க, தங்க வச்சதுக்கப்புறம் சபரீசனை மீட் பண்ணுற அந்த டேட் வருது. டேட் வரப்போ அந்த ஃபோன் கால் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப இழுக்கடிச்சிட்டிங்க, பணத்துக்காக ரொம்ப இழுக்கடிச்சு 1 நாள் 2 நாள் அப்படி டிலே பண்ணீங்கல்ல, ஸோ சபரீசன் வந்து உங்கள் மேலே கடுப்பாகிட்டாரு, இப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னொரு நாள் வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான முடிவு பண்ணி இன்னொரு நாள் நான் சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டு தரேன், ஆனால் அந்த பணத்தை மட்டும் இப்போ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. அப்போவே இந்த அஜித் அவர்கள் யோசிச்சிருக்கணும், நம்மளை ஏதோ ஏமாத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த பணத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் என்ன அந்த காலில் இன்னொன்று இந்த அஜித்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அஜித் வந்து சொல்லியிருக்காரு பணம் வந்து வீட்டில் 1.5 கோடி ரூபா ரெடி பண்ணி வச்சுட்டேன், நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு தான் இருக்காரு. ஸோ அந்த டைமில் இந்த காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 1.5 கோடி ரூபா உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, தெரியாமல் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாதுல்ல, ஸோ 1.5 கோடி ரூபா இருக்கிறத வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னதும் இந்த அஜித்து அவருடைய மனைவி, ஊரில் இருந்த குளச்சலில் இருந்த மனைவிக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறாரு. மனைவி வந்து அஜித்துக்கு அனுப்புகிறாங்க, அஜித் வந்து இந்த நம்பருக்கு அனுப்புகிறாரு. தெரிஞ்ச உடனே 1.5 கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு நம்பர்லாம் கொடுத்து, ஒரு காருடைய நம்பர்லாம் கொடுத்து, ஸோ இந்த காரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ அந்த பணம் உடனடியாக போகணும், சபரீசனே சொல்லிட்டாரு, பெண் டீமே சொல்லிட்டாங்க உடனடியாக போகணும் அப்படின்னு சொல்லி அஜித்துக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு. இவருக்கு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு குழப்பம் இருந்தாலும்
சரி சபரீசன் டீம் சொல்கிறாங்க, பெண் நிறுவனம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு நபரை வச்சு இந்த படத்துலலாம் நடக்கிற மாதிரி ஒரு காரில் போயிட்டு அந்த பணம் 1.5 கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ காட்டினேன்ல, அது வந்து இவங்க எடுக்க சொன்னாங்கல்ல, அப்போது இந்த அஜித் டீம்லேருந்து எடுத்த வீடியோ தான். 1.5 கோடி ரூபா பணம் நம்மளாம் ஒரே நேரத்தில் கண்ணாலேயே பார்க்கவே முடியாது, வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. ஒரே நேரத்துலலாம் வாய்ப்பே கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்சாவே பார்க்க முடியாதுன்னு வைங்க. ஆனால் ஒரே நேரத்தில் 1.5 கோடி ரூபா பணத்தை இந்த அஜித் வந்து நம்பி ஒன்றும் இவர் வந்து ஒரு நம்ம கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ரொம்ப பிக் ஷாட்லாம் கிடையாது, ஒரு 1.5 கோடி ரூபாய் டக்குன்னு ரெடி பண்ணுற அளவுக்குலாம் அரசியல்வாதி கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போனா ஏதோ வாங்கி உருட்டி புரட்டி ஏதோ திமுகவில் நம்ம எம்எல்ஏவாக வந்துட்டால் நாம் ஜெயிச்சிடலாம், சம்பாதிச்சிடலாம், திமுகவில் சம்பாதிக்க முடியாத காசா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில் கொடுத்துருப்பார் போல். ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த காலில் பேசுகிறவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே விலக ஆரம்பிச்சிருக்காங்க. பணம் 1.5 கோடி ரூபா கைக்கு வந்துச்சு இல்லை, அதுக்கப்புறம் என் பேசுவோம் அப்படியே கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் கேண்டிடேட் இவர் கிடையாது, வேற ஒருத்தர், அதை காங்கிரஸுக்கு தான் அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போவும் காங்கிரஸ் எம்எல்ஏ தான் அங்கே இருக்காங்க. திமுகவுக்கு அதை மாற்றவே இல்லை அப்படிங்கிற விஷயம் அஜித்துக்கு தெரிஞ்ச உடனே ஷாக்கு, முடிஞ்சிச்சுரா, நம்ம ஏமாந்து போயிட்டோம், 1.5 கோடி ரூபா பணத்தை முழுசாக ஏமாந்து போயிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப அந்த நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. கால் வந்து இது திடீர்னு என்னமோ மாறி போயிடுச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வாரிய தலைவர் பொறுப்பு வந்து வாங்கி தரோம், லோக்கலில் வந்து வாரிய தலைவர் பொறுப்பு வாங்கி கொடுத்துட்றோம், இதை டீமே சொல்லிட்டாங்க அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த அஜித் வந்து எனக்கு வேணாங்க, எனக்கு எந்த பொறுப்புமே வேணாம், என் பணத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி என்னென்னமோ பண்ணியிருக்காரு. இப்போலாம் பணம் கிடையாதுங்க, இப்போலாம் வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்துக்கலாம். இனிமேல் எலெக்ஷன் முடிஞ்சு தான், இந்த எலெக்ஷன் டைமில் பணம் வெளில எடுக்கிறது போடுறதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்த அஜித் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசியிருக்காரு. இது எல்லாமே வாட்ஸ்அப் காலில் நடந்திருக்கு. ஆனால் அவ்வளவு நாள் பேசாமல் இருந்த அஜித் இந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாட்ஸ்அப் காலில் பேசினாலும் அதை லவுட் ஸ்பீக்கர் போட்டு இன்னொரு மொபைல் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் யார் என்ன, அதாவது எதுவுமே சண்டை போடாமல் இதை மாதிரி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற விரக்தியை காமிக்காமல் நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி, இது இல்லாமல் அங்கே இருக்க அவருக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த சோர்ஸ் எல்லாம் வச்சு விசாரித்து கடைசி நேரத்தில் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவர் தான் சாலமன், பொன்னுமுத்து மகன் சாலமன், தக்கலை தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவராக இருக்கார். நமக்கு தெரிஞ்ச நபர் தான் நம்மளை இவ்வளோ நாள் ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அஜித் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி நேரடியாகவும் இதை மாதிரி இதுக்கு முன்னாடி தெரியாமல் ஃபோனில் கேட்டுட்டு இருந்தேன், தெரிஞ்சதுக்கப்புறம் நேரில் கேட்க மாட்டாங்களா, நேரில் இதை மாதிரி கேட்குறப்போ இப்போலாம் ஒன்றும் முடியாது, எலெக்ஷன் முடிஞ்சு வேணால் பார்த்துக்கலாம், திரும்ப எலெக்ஷன் நம்ம திமுக ஆட்சி தான் வரும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி இவன் நம்மளை ஏமாற்றிட்டான், முழுக்க 1.5 கோடி ரூபா நம்மளை பட்டையை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏப்ரல் 5ஆம் தேதி போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் இதை மாதிரி ஏமாந்து போயிட்டான் அப்படின்னு இந்த ஃபுல் டீட்டெயிலையும் கொடுத்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. தேர்தல் முடிஞ்சுது, திமுக ஆட்சிக்கு வரல, தாவேக்கா ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படிலாம் இருந்தப்போ காங்கிரஸ் இருந்தாங்க இல்லையா, திடீர்னு அவங்க தாவேக்கா கூட போய் ஒட்டினதுனால அவங்களுக்கு இன்னும் பவர் அதிகமாகிடுது. இந்த நபர், இந்த சாலமன் அப்படிங்கிற நபர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவரா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களா, அது குளச்சல் தொகுதியே காங்கிரஸுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. போன முடியும் அங்கே காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க, இப்பயும் அங்கே தான் ஜெயிச்சாங்க. ஸோ ஏமாத்தின நபர் காங்கிரஸ்காரர் அப்படிங்கிறதுனால, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் காங்கிரஸ் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால என்ன டீலிங் போச்சு என்ன அப்படின்னு தெரியல. பட் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து இது சம்மந்தமாக இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதியாமல் இருக்காங்க. கம்ப்ளைண்ட்டோட கிடைச்சதுனால நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்த ஆதாரம் இல்லை அப்படின்னா நம்ம பேசவே முடியாது. ஏன்னா பெரிய பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். பட் ஆதாரம் இருக்குது, கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இவ்வளவு தைரியத்தோடு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டாந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தாங்க இவ்வளோ பெரிய பிரேக்கிங் நியூஸை இவ்வளோ துணிச்சலாக உங்களுக்காக எடுத்தாந்து கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.